ஜேசுவின் நாமத்தினாலே. என் பேர் வந்து பிரவீனா கரிகாலன். நான் வந்து ஜெஃப்னால வந்து ஆனக்கோட்டையில் இருக்கிறேன். எனக்கு வந்து நவம்பர் 13 வந்து பேபி டெலிவரி ஆயினது, சி செக்ஷன்ஸ். எனக்கு வந்து முதலே இருமல் சரியான தடிமண் இருக்குது. அப்போ நான் மருந்தெல்லாம் எடுத்தது ஒன்றுக்குமே சரி வரையில. அப்போ டாக்டராக எல்லாம் சொல்லிட்டு எனக்கு வீசிங் இருக்குண்டு, அதுக்கு ஹாஸ்பிட்டலில் நின்று தான் ட்ரீட்மெண்ட்டுகள் செய்யணும்னு சொல்லி. அப்போ ஹாஸ்பிட்டலில் நிற்க இயலாது. சின்ன பிள்ளைகளோட ஹெரேஜில் ஏற்கனவே எனக்கு ஒரு பேபி இருக்குது, 4+. ஸோ கஷ்டம்னு சொல்லி நான் அதை பெருசாக நான் மெயின் பண்ணல. நான் ஒரு வருத்தம் இல்லைன்னு வீட்டை வந்துட்டேன் டிஸ்சார்ஜ் ஆகி. அப்போ 16 சாட்டர்டே, நவம்பர் சாட்டர்டே வந்து சரியான இருமல், பயங்கர இருமல். வீட்டை வந்த நாளிலேருந்து இருமல். அப்போ எங்களோட அத்தியாக்கள் வந்து லண்டனில் இருக்கணும். அவையில் சொல்லிச்சினம் தங்களோட ஃபாஸ்டர் ஒரு ஆள் இருக்கிறார், அவர் தான் தங்களுக்கு எல்லாம் ப்ரே பண்ணுறது எல்லாமே ஓகே, நல்ல நம்பிக்கை. நான் அப்படி என்ன அவற்றை நம்பர் தாரன் ஒரு கடுத்து கதைச்சி பேரண்டு. அப்போ தான் மிஸ்டர் மகேன் என்ற ஒரு ஃபாஸ்டர் வந்து ஃபாஸ்டரோட கதைக்க சொல்லி தந்துச்சின நம்பர். அப்போ அவரோட வந்து நான் வந்து கதைக்கிறதுக்கு முன்னாலே எனக்கு வந்து ஜீசஸில் நல்ல நம்பிக்கை இருக்குது. நான் ஒரு ஹிந்து. நான் கூட சர்ச்சுக்கு போகிறது வந்து கூட, பட் ஜீசஸில் நம்பிக்கை கூட எனக்கு. ஸோ அவரோட சரி கதைச்சி பார்ப்போம், எல்லாம் ஓகே. அவருடைய நாங்கள் லாஸ்ட்டை கதைச்சி பார்ப்போம். பயங்கர இருமலாக கிடக்குண்டு. நைட் எடுத்து கதைச்சேன். எடுத்த உடனே எடுத்துட்டார். அவர் என்ன பிஸியாக இருந்தாரோ தெரியாது. எடுத்த உடனே எடுத்து இப்படி சொல்லிக்க ஓகேன்னு சொல்லி எனக்கு வடிவ ப்ரே பண்ணினேன். இப்போ மெத்தியூ வந்து 18, 19, 18, 20 2 வசனம் வந்து எனக்கு அனுப்பி விட்டேன். இருந்து 2 பேரும் நீங்களும் உங்களோட ஹஸ்பண்டும் இருந்து வடிவ வாசிங்கோ என்று சொன்னார். நான் அந்த வசனத்தை வடிவாக வாசித்தேன். நாங்கள் 2 பேரும் அதில் வந்து 18, 19 வந்து அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகின்ற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒரு மெனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கின்ற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்கின்றேன். அதில் வந்து மெத்தியூ வந்து 18, 20 ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கின்றேன் என்றார். இதுக்கு வந்து அவர் நல்ல எக்ஸ்பிளனேஷனும் எங்களுக்கு கொடுத்தார். நல்ல வடிவான எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்து எங்கள் 2 பேருக்கும் அதை வந்து விளங்கப்படுத்தினார். என்னதான் நடந்தாலும் எங்கள் 2 பேருக்கும் இடையில ஜேசு வந்து இருக்கிறார் எப்போவுமே. நாங்கள் என்னத்தை இருந்தாலும் அதை வந்து நாங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணணும், நெகட்டிவாக திங்க் பண்ணாமல் பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். அது இல்லை, எங்கள்கிட்ட அப்படி இல்லை, எங்களை விட்டு போண்டா அது போயிட மாட்டோம். நல்ல வடிவான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். அன்றைக்கு இரவே எனக்கு ஓரளவு அந்த சரியான கொஃபாக இருந்தது. அதெல்லாமே எனக்கு கொஞ்சம் பெட்டர் ஆகின மாதிரி ஒரு ஃபீலிங். முந்தி வந்து ஹாஸ்பிட்டலில் வந்த உடனே எல்லாம் பெருசான நித்திரை வராது. ஆனால் அவர் வந்து எனக்கு ப்ரே பண்ணின பிறகு நைட்டெல்லாம் நல்ல நித்திரை உண்ட நான். ஸோ எனக்கு வந்து நல்ல ஒரு குட் ஃபீலிங்காக இருந்துச்சு. அப்படி ஒரு 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 இது நான் தான் தெரியல, அப்படி ஒரு ஒரு ஓகேயாக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நாளையால இல்லாமல் கொஞ்ச நாள் போக 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 ஓகே, கொஃப் எல்லாம் குறைஞ்சி, துப்புரவா குறையாம இல்லை, குறைஞ்சிச்சு, எவ்வளவோ குறைஞ்சிச்சு. பட் ஒரு வலியுமே இல்லை. எவ்வளவோ பெயின் இருந்தது, கிணக்க பெயின் எல்லாம் இருந்தது. ஒரு பெயின் ஒன்றுமே இல்லை. நான் கேட்காமலே எல்லாத்துக்குமே ப்ரே பண்ணி விட்டார். என்ன ஸ்லீப்பிங்குக்கு, பெயினுக்கு, எல்லாத்துக்குமே ப்ரே பண்ணி விட்டார். அடுத்த நாளையிலிருந்து எனக்கு நல்ல ஒரு ஓகேயா இருந்துச்சு. உடம்பு எல்லாமே ஓகே இருந்துச்சு. அப்புறம் 2 நாள் கழிச்சு சரியான வயிற்று குத்து, பயங்கர வயிற்று குத்து. மார்னிங்ல இருந்து இன்றைக்கு மார்னிங் வந்து பயங்கர வயிற்று குத்து. அப்போ நான் வந்து இவர் வாசகங்கள் அனுப்புகிறவர் எனக்கு, ஃபாஸ்டர் மகேன். அப்போ அந்த வாசகங்களை தான் வாசிக்கிறது. அப்போ பயங்கர வயிற்று குத்தா இருக்கு. அந்த வாசகத்தை வாசிக்கக்குள்ள எனக்கு கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு இன்றைக்கு மார்னிங். அதுக்கு பிறகு ஒரு லஞ்ச் டைம் போல பயங்கர வயிற்று குத்து. ஒரு தரமே இல்லை என்னோட அப்படியோ என்ன செய்யறேன்னு தெரியாம அந்த ஃபாஸ்ட் வசனத்தை தான் வாசிச்சு கொண்டு வந்தேன். அப்படி இருந்தும் எனக்கு குறைஞ்ச மாதிரி தெரியல. அப்புறம் திரும்ப அவருக்கு ஃபோன் அடித்தேன். என்ன பிஸியாக இருந்தால் தெரியா, எடுத்த உடனே எடுத்து இதுதான் பிரச்சனை என்று சொன்ன உடனே அதுக்கேற்ற மாதிரி அவர் எனக்கு எல்லாமே ப்ரே பண்ணி விட்டார். வடிவா எனக்கு வயிற்று குத்து போகும் மட்டும் அழுதுதான் கதைச்சேன் நான். அவர் சொல்ல சொல்ல எனக்குண்டா சொல்லவே இல்லாமல் அவ்வளோ வயிற்று குத்து, அப்படியே சாகணும் போலதான் இருந்துச்சு. அப்படி வயிற்று குத்து. அந்த வயிற்று குத்து போகும் மட்டும் அவர் எனக்காண்டி நின்று ப்ரே பண்ணி விட்டார் வடிவா. அது ப்ரே பண்ண பண்ண எனக்கு கொஞ்சம் குறைஞ்ச மாதிரியே எனக்கு பெட்டர் ஆகிக்கொண்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்.
பிறகு பார்த்தா கொஞ்ச நேரத்தால எனக்கு ஃபுல்லாவே கம்ப்ளீட்டாவே எனக்கு வயிற்று குத்தே இல்லை. துப்புரவா மார்னிங்ல இருந்து எனக்கு துப்புரவா ஏலாம் இருந்துச்சு. இந்த ஃபாஸ்ட் மகன் வந்து எனக்கு வந்து ப்ரே பண்ணின பிறகு துப்புரவு ஒரு வயிற்று குத்தே இல்லை. இப்போ கம்ப்ளீட்லி எனக்கு ஓகே ஆயின மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்ன பிரச்சனை வரைக்குள்ளேயும் இவர் அனுப்பின அந்த மகன் அனுப்பின அந்த வாசகங்களை வாசிக்கக்குள்ள அந்த பிரச்சனையே இல்லாத மாதிரி. ஜீசஸ் ஜீசஸ் தான்.